வீடியோவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அது தாங்க இல்லை. ஆமாங்க, இப்போது பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நான் ரொம்ப லேட்டாக தூங்க ஆரம்பித்தேன். 10:30க்கு முடியுதுன்னா அதை பார்த்துட்டு கரெக்டாக 11 மணிக்கு ஃபோன் நோண்டிட்டு அதுக்கப்புறம் 11, 12 மணிக்கு படுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால டெய்லி ரொட்டீனில் 4 நாளாக சுத்தமாக தூக்கமே இல்லைங்க. இப்படி தூக்கம் வராமல் இருக்கும்போதெல்லாம் என் குட்டி பாப்பாவை கொஞ்சிட்டே இருப்பாங்க. தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? சரியாக த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இதாண்டா சாக்கு பழி வாங்கலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாரு பாருங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன பண்ணார்? கொடுத்தாரு பாருங்க, அப்பாடி எம்மா பெரிய மாத்திரை. ஒரு மாத்திரை ஏங்க, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க, குட்டி வாய்க்கு குட்டி மாத்திரையும் பெரிய வாய்க்கு பெரிய மாத்திரையும் கொடுக்கணுங்க. எங்கள் வாயோட வித்தியாசம் தெரியாமல் இவ்வளோ பெரிய மாத்திரை. அப்பாப்பாப்பாப்பா அதை முடுங்க நான் பட்ட பாடு இருக்கே எம்மாடி. இதில் வேற டாக்டர்கிட்ட நான் சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரா ஒன்றுனா அடிக்கின்னு போகிறாரு. ஃபைனலாக மனுஷன் ஏய் வந்த வேலையை பாருன்னு சொல்கிறத விட்டுட்டு அடுக்கடுக்காக அடிக்கிட்டு போறியன்னு பார்த்தா எடுத்து விட்டாரு பாருங்க. சார் இன்னும் தலைவலின்னு வேற சொல்லுதுன்ட்டு இங்கே வந்ததுக்கு என்னவோ அதை மட்டும் பாருங்க. எவ்வளோ பெரிய மாத்திரைங்க, எவ்வளோண்டு வாய்க்கு இவ்வளோ பெரிய மாத்திரை தேவையாங்க. என்னங்க பண்ணுறது? கொஞ்சம் சொல்லி டாக்டர் சார் கொஞ்சம் குட்டி மாத்திரை எழுதி கொடுங்க, அப்போ தான் குட்டி வாயில் போச்சுன்னா தொண்டெல்லாம் சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். இப்போதைக்கு பேசுகிறதுக்கு சத்தியமாக தெம்பு இல்லைங்க. நான் பட்ட துன்பத்தை நீங்கள் யாரெல்லாம் பெற்றிருப்பீங்கன்ட்டு நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் சிறப்பு, ஐயம்மடி அந்த சிறப்பு குடிக்க நான் பட்ட பாடு இருக்கே. மாத்திரையெல்லாம் போட்டுட்டு கையில் சிறப்பு லாஸ்ட்டாக குடிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் தண்ணி அப்படி எடுத்து தாங்க இந்த மாத்திரையும் மருந்தையும் 2 days மட்டும் தாங்க போட்டேன். எவ்வளோ ஜாலியாக ரெடியாகி ஜம்முன்னு சாமி மாதிரியே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? அதாங்க கெட்ஸி. என்னோட இந்த ஒரு கஷ்டமான வீடியோ பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பட்ட கஷ்டம் மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பட்டிருப்பீங்கல்ல. மாத்திரை ஊசி இதெல்லாம் அலர்ஜின்றவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணிட்டு தான் போங்களேன். முடிஞ்சால் ஒரு ஷேர் கூட பண்ணிவிடுங்களேன். டாட்டா பாய். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு தெளிவாக நான் உங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்புறேன். பாய்.